الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد، وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يونس لمن المرسلين إذ أبق إلى الفلك المشحون فساهم فكان من المدحضين فالتقمه الحوت وهو مليم. صدق الله العلي العظيم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிகழ்வுகளை, சம்பவங்களை திரும்ப திரும்ப சொல்கிறான். காரணம், அதில் இருக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் திரும்ப திரும்ப குறிப்பிடக்கூடிய நிகழ்வுகளில், சம்பவங்களில் ஒன்றுதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி, நபி யூனுஸை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பேசியிருக்கிறான், பல சூறாக்களில் பேசியிருக்கிறான். சூரா அன்ஆம், சூரா அம்பியா, சூரா சாஃபாத், சூரா யூனுஸ். சூரா யூனுஸ் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு சூறாவே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி யூனுஸை பற்றி திரும்ப திரும்ப சொல்வது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள், லா யன்பகி லிஅப்தின் ஐ யகூல அனா கைரும் மின் யூனுஸ் இப்னி மத்தா. யூனுஸ் இப்னு மத்தாவை விட நான் சிறந்தவன் என்று சொல்வது ஒரு அடியானுக்கு அவ்வளவு பொருத்தமாக அமையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னை விட சிறப்பானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பணிவுக்காக நபி யூனுஸுடைய அந்தஸ்தை ரசூலுல்லாஹ் அந்த அளவு உயர்த்தி சொன்னார்கள். சூரா யூனுஸ் தனி ஒரு சூரா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில். கணேசக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, وَإِنَّ يُونُسَ لَمِنَ الْمُرْسَلِينَ, யூனுஸ் ரசூல்மார்களில் ஒருவர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியும் தான், ரசூலும் தான். நபி என்றால் நான் நபி என்று சொல்லிக் கொண்டால் மாத்திரமே போதும்.
ஆனால் ரசூல் அவ்வாறல்ல. அவர் எந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரோ, எந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரோ, அந்த அனைத்து மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, அல்லாஹுவை பற்றி அவர்களுக்கு சொல்வது, தௌஹீத் ஏகத்துவத்தை பற்றி அவர்களிடத்தில் எத்தி வைப்பது ரசூலுக்கு வாஜிப், கட்டாய கடமை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியும் தான், ஒரு ரசூலும் தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்குடைய நைனவா என்ற பகுதிக்கு ரசூலாக அனுப்பப்பட்டவர். ஈராக்குடைய ஒரு பகுதி நைனவா, அந்த பகுதியினுடைய ரசூல் தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த பொறுப்பை சரியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். எந்த பகுதிக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அந்த பகுதியுடைய அனைவர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹுவை பற்றி சொன்னார்கள், ஏகத்துவத்தை பற்றி சொன்னார்கள். ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைவர்களும் மறுத்தார்கள். சிலர் அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இன்னும் சில கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அது ஷிர்க், தவறு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சிலர் அல்லாஹுவை முழுமையாக மறுத்து சிலைகளை, கற்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், சந்திரன், நட்சத்திரங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், உண்மையான கடவுள் இறைவன், இந்த சிலைகள் அல்ல, சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, சுஜூத் செய்யப்பட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்று அவர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கவலை, ஆத்திரம், கோபம். குர்ஆன் சொல்கிறது, இத் அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், சாமன்கள் நிரப்பப்பட்ட ஒரு கப்பலில் அவர் பயணம் செய்தார். அபக என்றால் ஓடி போகக்கூடியவருக்கு பார்க்கக்கூடிய வார்த்தை. ஆபிக் என்றால் எஜமானை விட்டும் ஓடிவிடக்கூடிய அடிமைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. குர்ஆன் அதை சொல்கிறது. இஸ் அபக, எந்த பகுதிக்கு ரசூலாக அனுப்பப்பட்டாரோ அந்த நைனவா என்ற பகுதியில் இருந்து, அந்த சமுதாயத்திடம் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிவிட்டார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதாக இல்லை, இதற்கு பின்னரும் எனக்கு இங்கு இருக்க முடியாது என்று அவர் கப்பலில் ஏறி பயணம் செய்தார். அந்த கப்பல் இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், சாமணங்கள், சரக்குகள் நிரப்பப்பட்ட ஒரு கப்பல். மஷ்ஹூன் என்றால் சாமணங்கள் நிரப்பப்பட்ட கப்பல். காகோவுக்கு மஷ்ஹூன் என்ற பெயரை என்று சொல்கிறார்கள். சாமணங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. சில பயணிகளும் அந்த கப்பலில் ஏறி இருந்தார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலில் பயணம் செய்கிறார்கள். கப்பல் அங்கும் இங்கும் தள்ளாடுகிறது. அங்கிருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்கிறார்கள், ஒன்று சரக்குகளை, சாமான்களை குறைக்க வேண்டும், அல்லது பயணிகள் ஒரு சிலரை கடலில் தூக்கி எறிய வேண்டும். பெருமதியான சாமான்கள் இருக்கிறது, உரியவர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்றால் பயணிகளை தான் குறைக்க வேண்டும். துண்டு போடுகிறார்கள், சீட்டு போடுகிறார்கள். நபி யூனுஸுடைய பெயர் வந்தது. இரண்டாவது முறை போட்டார்கள், நபி யூனுஸுடைய பெயர் வந்தது. மூன்றாவது முறையும் போட்டார்கள், நபி யூனுஸுடைய பெயர் வந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி கடலில் வீசிவிட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹபீன், அங்கு துண்டு போடப்பட்டது, சீட்டு போடப்பட்டது. அந்த துண்டில், சீட்டில் பெயர் வந்தது யூனுஸுடைய பெயர்தான். அவர் தூக்கி எறியப்பட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துண்டு போடுவது, சீட்டு போடுவது என்பது
அது இஸ்லாமிய வழிமுறை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் பொறுப்பேற்று ஏற்றுக்கொள்வது என்று ஒரு கருத்து வேற்றுமை நிகழ்ந்தது. அந்த கருத்து வேற்றுமையின் போது முடிவு செய்கிறார்கள், துண்டு போடுவோம், யாருடைய பெயர் வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுப்பார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயணங்கள் செய்யும் போது, யுத்தங்களுக்கு செல்லும் போது தனது மனைவிமார்களில் துண்டு போடுவார்கள். யாருடைய பெயர் வருமோ அவர்களை அழைத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹுடைய வளமையும் அவ்வாறுதான் இருந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, ஃபல்தகமஹுல் ஹூத் வஹுவ முலீம், ஒரு மீன் அவரை விழுங்கிவிட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள். மீனுடைய வயிற்றில் இருந்து அவர் சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, அவர் செய்த தஸ்பீஹை குர்ஆன் சொல்கிறது, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான், நீ பரிசுத்தமானவன், நானோ தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். தஸ்பீஹ் செய்கிறார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு, அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு முன்னர் நைனவா என்ற பகுதியில் இருந்து அந்த சமூகத்தை விட்டுவிட்டு பயணம் செய்தார்கள். அதுதான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தவறு. குர்ஆன் சொல்கிறது, இஸ்ஸஹப முகாதிபன், தனது சமூகத்தை கோவித்துக் கொண்டு நைனவா என்ற பகுதியை விட்டு அவர் சென்று விட்டார். நான் இவ்வளவு சொல்கிறேன், யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, உண்மையான இரட்சகனை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை என்ற கவலை, ஆத்திரம் அந்த சமூகத்தை விட்டு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி வருவதற்கு முன்னர் அல்லாஹு தஆலா பல நபிமார்களுக்கு ஹிஜ்ரத்தை கடமையாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை கடமையாக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அந்த பகுதியை விட்டு சென்றது தவறல்ல, ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு முன்னர் சென்றார். மீனுடைய வயிற்றில் இருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்கிறது, ஃபனாதா ஃபிஸ்ஸுலுமாத், பல இருள்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அழைத்தார். மூன்று இருள்கள், இரவினுடைய இருள், கடலினுடைய இருள், மீனுடைய வயிற்றினுடைய இருள். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, ஃபிஸ்ஸுலுமாத், பல இருள்களில் இருந்து அல்லாஹ்வை அவர் அழைத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் அந்த பக்கமாக செல்கிறார்கள். யாரோ ஒருவருடைய சத்தம் கேட்கிறது. மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். சௌத்தும் மஅரூஃபுன் ஃபி அர்தின் பலீகா, பரிச்சயமான ஒரு குரல் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு குரல். ஆனால் வளமைக்கு மாற்றமான ஒரு இடத்தில் இருந்து கேட்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது வீட்டில் இருந்து அல்லாஹ்வை துதித்தார்கள், அல்லாஹ்வை அழைத்தார்கள். ஆனால் அந்த பகுதியில் இருந்து இந்த சத்தம் வரவில்லை. ஆள் கடலில் இருந்து இந்த சத்தம் வருகிறது. ஆள் கடல், மலக்குமார்கள் பேசிக் கொள்கிறார்கள். சௌத்தும் மஅரூஃப், அறியப்பட்ட குரல் தான்.
பரிச்சயமான ஒரு குரல் தான், ஆனால் புது இடத்தில் இருந்து வருகிறது. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்கிறார்கள், பரிந்துரை செய்கிறார்கள். மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரையில் ஒதுக்கியது, கரையில் கொண்டு வந்து விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து செய்த அந்த தஸ்பீஹ், அந்த திக்ர், ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது, மறுபகுதி தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்கள், தன்னை அல்லாஹுக்கு முன்னால் அடிப்பணிய வைக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர சுஜூத் செய்யப்பட தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மா கான லியூனுஸ ஸலாத்துன் ஃபீ பத்னில் ஹூத் ولكن له عمل صالح في الرخاء فذكر الله في البلاء. அவர் மீனுடைய வயிற்றில் இருந்த அல்லாஹ்வை அவர் தொழவில்லை, தொழக்கூடிய நிலைமை அங்கு இருக்கவில்லை. ஆனால் அவர் இந்த முசீபத்துக்கு முன்னர் பூமியில் வாழும் போது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே ஃபதகரல்லாஹு ஃபில் பலா, அவர் பலாய் முசீபத்தில் மாட்டிவிட்ட நேரத்தில் அல்லாஹ் அவரை ஞாபகம் கூர்ந்து விட்டான், அல்லாஹ் அவரை ஞாபகம் செய்து விட்டான், அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். கணேசக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் சோதனையா, கஷ்டமா, துன்பமா, பிரச்சனைகளா, சொல்லுங்கள் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, செல்வ செழிப்போடு மன நிம்மதியாக அல்லாஹ் உங்களை வாழ வைத்திருக்கிறானா? சொல்லுங்கள் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் தனக்கு தானே அநியாயம் செய்தவர்கள் ஒருவன் யா அல்லாஹ், நான், நீ மிக பரிசுத்தமானவன், சுஜூத் செய்யப்பட தகுதியானவன் நீதான். இந்த தஸ்பீஹை அடிக்கடி நாம் சொல்வோம், அடிக்கடி மொழிவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கடலோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறான். ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரம், அவனுடைய வாயினால், மூக்கினால் கடல் நீர் செல்கிறது, மரணத்தை கண்முன் பார்க்கிறான். அவன் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். பனு இஸ்ரவேல்கள் எந்த கடவுளை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, விசுவாசம் கொண்டார்களோ, அதே கடவுளை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொண்டான். வஅன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று ஃபிரௌன் சொன்னான். முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள், ஃபிரௌன் இவ்வாறு சொல்லும் போது மலக்குமார்கள் மண்ணை எடுத்து வாயில் அப்பினார்கள். நீ இவ்வாறு சொல்லக்கூடாது, சொல்வதற்கு தகுதியற்றவன். கணேசுக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் மண்ணை எடுத்து வாயில் அப்பினார்கள். நீ இவ்வாறு சொல்லாதே, இதை சொல்லக்கூடிய தகுதி உனக்கு இல்லை. ஆல் ஆன வகத் அஸைத கபல் வகுன்த மினல் முஃப்ஸிதீன். இப்பொழுதுதான் நீ விசுவாசம் கொள்கிறாய், ஆனால் இதற்கு முன்னர் நீ மாறு செய்யக்கூடியவனாக இருந்தாய், ஃபசாதுகளை, ஃபித்னாக்களை உண்டாக்கக்கூடியவனாக இருந்தாய். அதனாலதான் கர்கராவுடைய நேரம் வரை அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான். சொந்த குழிக்கு ரூஹ் வரும் வரை அவகாசம். சொந்த குழிக்கு ரூஹ் வரும்போது பொதுவான மனிதர்கள் பார்க்க முடியாததையெல்லாம் நாம் பார்ப்போம்.
பொதுவான மனிதர்கள் கேட்க முடியாதது எல்லாம் நாம் கேட்போம். மலக்குமார்கள் கண்முன் நிற்பார்கள். நல்ல மனிதராக இருந்தால் மலக்குமார்கள் சொப்பன் சொப்பா வரிசையாக வருவார்கள், முசாஃபஹா செய்வார்கள், நன்மாராயம் சொல்வார்கள். பாவியான மனிதனாக இருந்தால் மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் கத்தினால் கதறினால் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். ஒரு ஊசி ஓட்டையால் யானை எப்படி போக முடியாதோ அதே போன்றுதான் சக்கராத்துடைய நேரத்தில் கதறக்கூடியவன் உதவி செய்யப்பட மாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபிரௌனுடைய வாயில் மலக்குமார்கள் மண்ணை அப்பினார்கள். இதை சொல்லக்கூடாது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலினுடைய அடியில் இருக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். நபி யூனுஸை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். அவனும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தான் அழைத்தான். ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, கபூல் செய்யவில்லை. ஃபிரௌனை அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. சந்தர்ப்பவாதத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள், முசீபத்கள், பலாய்கள் ஏற்படும் போது அல்லாஹ்வை அழைக்கிறோம். இதைதானே சந்தர்ப்பவாதம் என்று சொல்வது. இதை அல்லாஹ் விரும்பவில்லை. تعرف على الله في الرخاء وهو يعرفك في الشدة. நீங்கள் முசீபத்தில் மாட்டிக்கொள்வதற்கு முன்னர் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். وهو يعرفك في الشدة. நீங்கள் கஷ்டமான சிரமமான காலத்தில் இருக்கும் போது நீங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வை உங்களுக்கு உதவி செய்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு பயங்கரமான ஒரு நோய் ஏற்படுகிறது. டாக்டர்ஸ்மார்கள் டேட் குறித்து விட்டார்கள். இந்த திகதிக்கு முன்னர் நீ வஃபாத்தாகி விடுவாய். இப்போது அவர் நோன்புக்கு மேல் நோன்பு நோட்பார், உம்ரா செய்வார், சதகா தான தர்மங்கள் செய்வார், துஆ செய்வார், அதிகமான தொழுகையில் ஈடுபடுவார். அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்று அவருடைய நோயை சுகப்படுத்தினால் டாக்டர் சமாரியல் ரிப்போர்ட் சொல்கிறது, உங்களுடைய நோய் குணமாகிவிட்டது, வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வந்ததற்கு பின்னர் பழையபடியே அவர் ஆகிவிடுவார். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. வைதா மஸ்ஸல் இன்சான துர், ஒரு மனிதனுக்கு தீங்கு, ஒரு நோய், கஷ்டம், பலாய், முசீபத் ஏற்பட்டு விட்டால் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, படுத்துக் கொண்டும் அல்லது அமர்ந்து கொண்டே அல்லது நின்று கொண்டே எங்களை அழைக்கிறான். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரா, அவனுடைய அந்த தீங்கை, நோயை, பலாய், முசீபத்தை நாம் நீக்கிவிட்டால் மர்ரக அல்லம் யதுனா, அவர் எங்களிடம் துஆ செய்து அவருடைய பலாய் முசீபத்தை நாம் நீக்காததை போன்று கடந்து சென்று விடுகிறார். அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லுகிறான் என்றால் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம். இந்த தஸ்பீஹை அதிகம் மொழியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பலாய்கள், முசீபத்துகள், சோதனைகள் இல்லாமலாகும். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். பலாய் முசீபத்கள் உங்களை அணுகினாலும், கஷ்ட துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வே உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த தஸ்பீஹ், இந்த துஆ நபி யூனுஸுக்கு மாத்திரமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கவில்லையா, வகதாலிக நுஞ்சில் முஃமினீன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இவ்வாறே நபி யூனுஸை பாதுகாத்ததை போன்று முஃமின்களை நாம் பாதுகாப்போம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது மாத்திரம் அல்லாஹ்வை அழைக்காமல் எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ் நாம் பலாய் முசீபத்களில் மாட்டிப்படும் போது, பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளும் போது நாம் அழைக்காமலே அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும். சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, 3 பேர் ஒரு குகையில் மாட்டிக்கொண்டார்கள். அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள்? கடந்த காலத்தில் அவர்கள் செய்த சில நலவுகளை சொல்லி துஆ செய்கிறார்கள். அதில் ஒருவர் சொல்கிறார், பெற்றோர்களுடைய விடயத்தில் அவர் மிக சிறப்பாக நடந்து கொண்டவர். அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். குகையுடைய வாயில் கொஞ்சம் நகர்ந்தது. 2வது மனிதர் துஆ செய்கிறார், விபச்சாரம் செய்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும், பாவம் செய்ய முழு சந்தர்ப்பம் கிடைத்தும், அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தினால் அந்த பாவத்தில் இருந்து அவர் ஒதுங்கிக் கொண்டார். அதை அவர் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் நகர்ந்தது. 3வது மனிதர் அமானிதத்தை அவர் பேணினார். அதில் மோசடி அவர் செய்திருக்கலாம், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தில் அவர் அந்த அமானிதத்தை சிறப்பாக நிறைவேற்றினார். அதை அவர் சொல்லும் போது முழு குகையுடைய வாசலும் நீங்கியது. அந்த கல் முழுமையாக அகன்று இவர்கள் போகக்கூடிய பாதை கிடைத்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முசீபத், பலாய், பிரச்சனை, துன்பம் ஏற்படுவதற்கு முன்னர் நாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக இருந்தால், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாம் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக எங்களுக்கு வரும். நாம் அழைக்கவில்லை என்றாலும் கடினமான காலத்தில் அல்லாஹ்வே நாம் அழைக்காமல் எங்களுடைய கஷ்ட துன்பங்களை நீக்குவாங்க. ஆனால் நல்லா இருக்கும் போது அல்லாஹ்வை மறந்துவிட்டு, பாவங்கள் செய்துவிட்டு, பலாய் முசீபத்துகள் ஏற்படும் போது, பிசினஸில் லாஸ் ஏற்படும் போது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் போது, பிள்ளைகளுடைய விஷயத்தில் சில முன்பெண்கள் ஆகும் போது, அக்கம் பக்கத்தோடு உறவினர்களோடு சில பிரச்சனைகள் ஆகும் போது, சொத்து பிரச்சனைகள் வரும் போது, இப்படியான இக்கட்டான நிலைமைகளின் போது அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ்வுடைய உதவி வருமா? நிச்சயம் வராது. சொந்த குழிக்கு ரோஷ் வருவதற்கு முன்னர் அல்லாஹ்வை மறந்துவிட்டு, சொந்த குழிக்கு ரோஷ் வந்து சேர்ந்ததற்கு பின்னர் அந்த கர்கராவுடைய நேரத்தில் அல்லாஹ்வை அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாததை போன்று, ஃபிரௌனுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததை போன்று, சக்கராத்துடைய நேரத்தில் நாம் தௌபா செய்தாலும் எங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இன்னா குன்னா மின் கபுல் நதுஉ இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். இதற்கு முன்னர் நாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம். அவன் மிகவும் இஹ்சான், உபகாரம் செய்யக்கூடியவன், மிக அன்பானவன், இரக்கமானவன். சொந்த குழிக்கு ரோஷ் வருவதற்கு முன்னர் எப்போதும் மௌத்துக்கு தயாராக இருப்போம். கபருக்கு செல்ல தயாராகவே இருப்போம். என்னுடைய உலக வாழ்க்கை குறுகிய ஒரு காலம், அதோடு முடிந்து போய்விடும். கபருடைய வாழ்க்கை உலகம் அளிக்கப்படும் வரை, மஹ்ஷருடைய மைதானம் பல வருடம், அதற்கு பின்னர் சொர்க்கமோ நரகமோ நிரந்தரம், முடிவே இல்லை.
அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் சோதனையான காலங்களா அல்லது சந்தோஷமான மகிழ்ச்சியான காலங்களா, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரப்பல் ஆலமீனுக்கு ஷுக்ராக நன்றியாக நடந்து கொள்வோம். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்கு தந்த நிஅமத்களுக்கு நீங்கள் ஷுக்ர் செய்தால், நன்றியோடு வாழ்ந்தால் அதை நான் அதிகப்படுத்தி தருவேன். நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டால் எனது அதாப், வேதனை, தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹுக்கு மாற்றம் செய்து கொண்டே, அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டே, பாவங்களை செய்து கொண்டே உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ் சிலர்களை விட்டு பிடிப்பான், பிடித்தால் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும். எனவே ரப்பல் ஆலமீன் உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், உன்னிடம் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ், அந்த முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. பூர்த்தியான தக்வாவை தருவாயாக. உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இறுதி நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அவருடைய வேதனைகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், உனது முனாஜாவை சொர்க்கத்தில் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உன்னை நேருக்கு நேர் பார்த்து உன்னோடு பேசக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. உயிரோடு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை செய்வாயாக. கைதுகளை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய துஆவை